ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது எலுமிச்சம்பழம் செடி தாங்க. இது சாமந்தி தோட்டத்தில் நடுவில் பார்த்திங்கன்னா எலுமிச்சம் செடி, கொய்யா செடி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு செடிங்க போட்டு வச்சுருக்காங்க. இந்த குட்டியோண்டு செடியில் பார்த்திங்கன்னா நிறைய காய் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அதே மாதிரி நல்லா கட் பண்ணி விட்டுறாங்க. இவங்க கவாத்து பண்ணி விட நல்லா செடியில் காய்கள் பிஞ்சுக்கள் நிறைய வைக்குமா. அதே மாதிரி கோவா செடி, கொய்யா செடி நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இது கொஞ்சம் தூரத்தில் வந்தீங்கன்னா அங்கே ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்துலேயும் இதே மாதிரி தான் நடுவில் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த கொய்யா செடியிலையும் பார்த்திங்கன்னா சின்னோண்டு தான் இருக்குது. இதுலேயும் நிறைய காய் பூக்களும் இருக்குது. ஸோ ஹைப்ரிட்டில் பார்த்திங்கன்னா நல்லா காய்க்குது. இப்போது டக்குன்னு நம்மளுக்கு காய்ங்கெல்லாம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹைப்ரிட் செடிங்க வச்சோன்னா நம்மளுக்கு நிறைய காய் கொடுக்குது. மெயின்டெனன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம பார்த்து நம்ம வேறு செடினா வளர்க்கணும். அதே மாதிரி நிறைய வருஷங்களுக்கு அப்புறம் தான் அதில் காய் கொடுக்கும். ஆனால் இந்த ஹைப்ரிட்டில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே காய் பார்க்கலாம் நம்ம. ஸோ இதே மாதிரி இயற்கையான விஷயங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நான் ஊராக போய் எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.